பாக்யராஜ் அவர்களுடைய திடீர் இழப்பானதை இன்னுமே தமிழக மக்களால் நம்ப முடியாமல் ரொம்பவே சோகமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்க நிலையில் இப்போ பாக்யராஜ் அவர்களுடைய சொத்துக்களை பற்றின ஒரு முக்கியமான உயிலை அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கதாகவும் அவருக்கு ஒரு வேளை திடீர்னு நான் இறந்து போயிட்டா என்ன ஆகும்னு நினைச்சு அவர் இந்த உயிலை எழுதி வச்சுட்டு போனாரா என்னன்றது தெரியல. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது எழுதி வச்சுட்டு போன இந்த உயிலை பற்றின ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு. பாக்யராஜ் அவர்கள் அதில் அப்படி என்ன எழுதியிருக்காரு, யார் யாருக்கு எவ்வளோ எழுதியிருக்காரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இயக்குநர்களில் ஒருவராக வலம் வந்தவர் தான் பாக்யராஜ். இவர் கதை, திரைக்கதை, வசனம், இசை என பன்முக திறமை கொண்ட கலைஞராக வலம் வந்திருக்காரு. என்னதான் இவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக இருந்தாலும் கூட அதை தாண்டி இவர்கிட்ட பல நல்ல குணங்களும் இருந்திருக்கு. அதனாலேயே இவரை தமிழ் சினிமாவில் பிடிக்காத ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. பாக்யராஜ் அவர்கள் என்னதான் பல சிறந்த கதைகளை எழுதினாலும் கூட அதை வச்சு அவருக்கு பெருசாக சம்பாதிக்கவே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் தமிழ் சினிமாவை சேர்ந்த பல பிரபலங்கள் பல ஸ்டேஜ்களில் ரொம்பவே வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. பாக்யராஜ் அவர்கள் இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் சினிமாவிலிருந்து கிட்டத்தட்ட 60 முதல் 100 கோடி வரைக்கும் சம்பாரிச்சு தனக்கான சொத்தை சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சொத்துக்களை யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஒரு உயிலா அவர் உயிரோட இருக்கும்போது எழுதி வச்சிருக்காராம். அதில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா, தன்னுடைய சொத்துக்களில் இருந்து கிட்டத்தட்ட 50% தன்னுடைய மகனான சாந்தனு அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும், மீதி இருக்க 25% தன்னுடைய மனைவிக்கும், மீதி உள்ள 25% தன்னுடைய மகளான சரண்யா அவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காராம். எனதான் அவருடைய மகளான சரண்யா மேல கடுமையான கோபம் இருந்தாலும் கூட சரண்யா அவர்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல உள்ள கோபம் எல்லாமே குறைஞ்சிட்டதாகவும், அதிகமான பாசம் மட்டுமே இப்ப இருக்கனாலேயே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 25% எழுதி வச்சிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாக்யராஜ் அவர்களுக்கு சொந்தமான நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரம்மாண்டமான வீட்டையும் மகன் சாந்தனு அவர்களுக்கே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காராம். அந்த வீட்டுடைய மதிப்பானது கிட்டத்தட்ட 10 முதல் 12 கோடி வரையும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. மேலும் பாக்யராஜ் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே இப்படி ஒரு உயிலை எழுதி வச்சதை பார்த்துட்டு பல பேர் ஒருவேளை தான் முன்கூட்டியே இறந்து போறது தெரியுமோ என்னவோ அப்படின்ற மாதிரியும், அவர் எழுதுற கதைகள்ல மட்டும் இல்லாம அவருடைய சொந்த வாழ்க்கையிலேயுமே அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்றத ரொம்பவே தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் பாக்யராஜ் அவர்கள் உயிரிழக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இப்படி ஒரு உயிரை எழுதி வச்சுட்டு போயிருக்கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.